சூர்யா சாட்டர்டே. இந்த படத்துக்கு சாட்டர்டேன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சனிக்கிழமை ஆனால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, வேலை இருக்கிறது, இல்லை கோயிலுக்கு போகிறது கம்பல்சரியா, இல்லை நைட்டெல்லாம் சட்டடிச்சு படுக்கிறது, இந்த மாதிரியான பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தில் ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இல்லை ஹீரோக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த வரிசையில் மாசான பழக்கம் யாருக்கு இருக்குது? அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தான் இருக்குது. அதனால ஹீரோட பேர் சூர்யா. அந்த பழக்கம் இருக்கிற வாரம் வந்து சனிக்கிழமை, அதனால சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டாங்க. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, நானி, பிரியங்கா மோகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட் தான். ஹீரோக்கு இருக்க கேரக்டர் பயங்கரமாக சூப்பராக அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பயங்கரமாக ரைட்டிங்கில் எழுதிட்டு சூப்பராக டைரக்ட் பண்ணி ஒரு பீக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. வில்லனுக்கு என்ன கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த கேரக்டர் சூப்பராக ரைட் பண்ணி மாசாக கமர்ஷியலாக ரைட் பண்ணி நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்து ஒரு பீக்கில் நிப்பாட்டுறாங்க. அங்கே தான் ஒரு இன்டர்வல் போடுறாங்க. படத்தோட ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீரோக்கு சின்ன வயசுல பயங்கரமா கோவம் வரும். கோவம் வந்தால் என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஸோ ஹீரோவோட கோவத்தை பார்க்காத அம்மா ஒரு நாள் பார்க்குறாங்க, கோவம் தான் இவன் இப்படி தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி. ஸோ விஐபி படத்தில் ஒரு கயிறை கட்டி விட்டு, இந்த கயிறை கட்டினா நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க, எதானு சொல்ல அம்மா சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன வயசுல ஹீரோவோட அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. உனக்கு கோவம் வந்தால் நீ 6 நாள் காட்டக்கூடாது, 1 நாள் காட்டணும், அந்த 1 நாள் எதுன்னு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 நாள் கடத்துறதுக்கு ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு ஷார்ட், ஒவ்வொரு சீன் வச்சு ஒரு ரீசன் வச்சு கடத்திட்டு அந்த 7ஆவது நாள் என்ன நாள் அப்படின்றத நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். ஓவராலாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்தோம்னா, நானி நேச்சுரலாக மாசாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவருக்கு வச்சிருக்க ஷார்ட்ஸும் சரி, சினிமாட்டோகிராஃபி வேற லெவலில் நம்ம நானியை வந்து காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டைலாக பண்ணுற விஷயமா இருக்கட்டும், மாசா சில டைலாக் பேசுறதா இருக்கட்டும், ஓவராலாக சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு அவருக்கு. சினிமாட்டோகிராஃபி இருந்தால் என்ன, டைரக்ஷன் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நான் என் ஸ்டைலில் மாஸ் பண்ணுவேன், எஸ்ஜே சூர்யா இன்னொரு பக்கம் பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிரியங்கா மோகன் யூஸ்வலாக இந்த மாதிரி படத்தில் வந்து ஹீரோயின் வந்து டம்மி ஆக்கிடுவாங்க, வருவாங்க போவாங்க, லவ் பண்ணுவாங்க, டியூட் சாங் ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் தேவையான கேரக்டரில் சூஸ் பண்ணி நம்ம பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் விவேக் ஆத்ரியா ரொம்பவே சூப்பராக ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் வந்து இந்த வீக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் சில விஷயம், ஃபைட் சீனுக்கு சில விஷயம் பண்ணாங்க. அது சுல்தான் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக ஒரு பக்கா மசாலா கலந்த ஒரு என்டர்டெய்னர். மாஸ்டர், சுல்தான் படம் பார்த்தவங்க, அந்த படம்லாம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட் மாதிரி தான் இந்த படம் ஓடும். 2 பேருக்குமே கோபம். இவன் ஒரு எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து ஒரு ரீசனுக்காக கோவப்படுவார், அது ஒரு கேரக்டர் டிஃபால்ட். ஹீரோ ஒரு விஷயத்துக்காக கோவப்படுவார், அது ஒரு கேரக்டர் டிஃபால்ட். ஸோ இந்த 2 டிஃபால்ட்டுமே சேர்ந்தா பார்க்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் சூர்யா சாட்டர்டே.